Hi friends, welcome to Care Lady Stitching. நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்த ஒரு நெக் டிசைனு, அந்த நெக் டிசைன் வந்து சுடிதாரில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தான் ஸ்டிச் பண்ணி பர்ஃபெக்டாக எப்படி நெக் வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது வந்து நம்ம சுடிதாரினோட மெயின் பீஸ் வந்து நல்ல சைடு, அதனோட கரெக்டான சைடு வந்து நம்ம அப்படியே வைக்கணும். அதுக்கு மேலே தான் லைனிங் க்ளாத் வைக்கணும். லைனிங் க்ளாத்துக்கு மேலே தான் நம்ம நெக் டிசைன் வைக்கணும். இப்போ வந்து நம்ம அடியிலும் வச்சுக்கலாம், ஆனால் வந்து நம்ம கரெக்டாக இந்த வரைச்சது நமக்கு வராது. அதனால் நம்ம இதுக்கு மேலே தான் வைக்கணும். இப்போ வந்து 1/2 இன்ச்சு மேலே தான் நான் அது மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். ஆனால் அந்தளவுக்கு இறக்கம் வேண்டாம் அப்படிங்கிறவங்க வந்து அந்த 1/2 இன்ச்சு மேலே மடித்து இப்படி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்படி அந்த டிசைன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாதவங்க இறக்கம் வேணும், ஒரு 1/2 இன்ச்சும் கூட இறக்கம் வேணும்னா அதுலேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆனால் அது மேலே இல்லை, இதிலிருந்து இப்படி அந்த டிசைன் வந்து இப்படி வர்ற மாதிரி ஓகேங்களா. அப்படியே அந்த வரையிலிருந்து அப்படியே கேன்வாஸ் மேலே ஸ்டிச் பண்ணக்கூடாது. கேன்வாஸுக்கு இந்த பக்கம் அந்த எட்ஜிலேயே ஸ்டிச் பண்ணி அப்படியே வரணும், ரவுண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த சென்டரை இப்படி பிடிச்சி நம்ம ஒரு குண்டூசி இப்படி குத்தி வச்சிடலாங்க. கரெக்டாக எனக்கு இந்த 1/2 இன்ச்சு வேண்டாம், அதனால் அது மேலே தூக்கிட்டு தான் நான் பின் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இனி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணும்போது எப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு விட்டு அப்படியே கட் பண்ணிக்கணுங்க. அப்புறம் எப்படின்னா இப்படி ஒவ்வொரு வெட்டு மெதுவாக அந்த ஸ்டிச்சிங் மேலே பெடாமல் சின்ன சின்னதாக வெட்டு கொடுக்கணும். அவ்வளோதாங்க. இது வந்து திருப்பிக்கலாம். நம்மளுக்கு இப்படி வரலன்னா கரெக்டாக ஷேப்பில் வரலன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்கேல் வச்சு அப்படியே நம்ம அந்த எட்ஜில் வந்து இப்படி கொடுத்தோன்னா கரெக்டாக நிற்கும். பார்த்தீங்களா, இந்த கரெக்டாக வருதுங்க. இந்த ரவுண்டு வந்து கரெக்டாக வரணும். இப்போ பாருங்கள், இந்த நெக் டிசைன் பாருங்கள், இப்படி கரெக்டாக வந்துருச்சுங்க. இனி வந்து இதில் வந்து பேக் சைடும் ஆட் பண்ணி இது வந்து நம்ம அதில் மேல் தையல் போடும்போதே இது பெர்ஃபெக்டாக கரெக்டாக இப்படி வரும். நல்லா இருக்குங்க. நமக்கு டிசைன் வேணும்னா டிசைன் வச்சுக்கலாம். நீ பேண்டோட மெட்டீரியலோட எடுத்து டிசைன் வேணால் டிசைன் பண்ணிக்கலாங்க. இப்படி தாங்க நெக் பண்ணணும். பெர்ஃபெக்டாக நிற்குங்க. நமக்கு பிரிஞ்செல்லாம் வராது. 2-3 ஸ்டிச்சிங் இது மேலே வரும், அதனால் பிரிஞ்செல்லாம் வராது. நல்லா நீட்டாக நிற்கும். ஸ்டிச்சிங் வந்து எப்போவுமே ஃபினிஷிங் தான் பெஸ்ட்டு. அந்த ஃபினிஷிங் வரணுன்னா நம்ம அந்த கேன்வாஸ் எல்லாம் வச்சு நெக் டிசைன் பண்ணால் தான் வரும். சும்மா துணியிலெல்லாம் வச்சு வரைஞ்சி அது துணியெல்லாம் ஆட் பண்ணேன்னா வராது. நல்லா க்ளீனாக வரைச்சி எடுத்து அது வந்து அதனோட ஷேப் வந்தால் தான், அது அந்த ஷேப்பில் நின்னால் தான் அதுக்கு அழகு. பாருங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.